பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குருமா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்தோடையுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் கொஞ்சம் வறுபட்டு வாசனை வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் 10லேருந்து 15 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் கலர் மாறி வந்ததும் இதோட 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்படி எண்ணெயில் நம்ம போட்டு இந்த மசாலா பொருட்களை வதக்கும் போது நம்ம செய்கிற குருமா நல்ல கலர் கிடைக்கும். இப்போது அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு கரெக்டாக இந்த மசாலா போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் போட்டு வதக்குனிங்கன்னா கருகிடும். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதோட நல்ல பழுத்த தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது தக்காளி குருமா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டு நம்ம பண்ணணும். அதனால் 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கு அப்புறமா இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமா இதோட நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த குருமா திக்காகும். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.25 லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதித்து வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் வரைச்சிக்கலாம். இதில் நான் ஒரு சில தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஒரு 10 நிமிஷம் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இந்த தண்ணியோடவே நம்ம இந்த தேங்காயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வேண்டாம்னு நினைக்கிறவங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் மையாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குருமா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பனில் வச்சே கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கடைசியாக இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை போட்டுக்கோங்க. ஒரு 3 புதினாவையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. புதினா அதிகமாக போட வேணாம், ஒரு 3 இலை மட்டும் போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு குருமாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மணக்க நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தியோட மட்டும் இல்லை, சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.